ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு கார்த்திக் கிராம். கார்த்தி ப்ரோ ஹாய், ஸ்ரீதர் சார் ஹாய். ரெண்டு பிளாக் பஸ்டர் கேம்ஸ் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இங்கிலாந்து vs ஸ்ரீலங்கா, செகண்ட் ஒன் இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா. ரெண்டுமே ஹோஸ்ட் நேஷன்ஸ். லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீக், நிறைய விஷயங்கள் இருக்கு பேச. டிசப்பாயின்மெண்ட் இஸ் த ரைட் வேர்ட். டீட்டெயிலாக பேசலாம். உங்க இனிஷியல் தாட் சொல்லிருங்க ஸ்ரீதர் சார், அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி ப்ரோட்ட போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். நல்ல ரெண்டுமே நல்ல கேம் ஆக்சுவலி. பட் ரிசல்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதாக்கும். மேபி இருக்கலாம். ஆனா நம்ம இது நம்ம பேசின மாதிரி இங்கிலாந்து வந்து நல்லா இருக்கும் டீமு, போலிங் நல்லா இருந்தது, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா அது டேர்ன் அவுட் டு பி லைக் தட். அது விக்கெட் கொஞ்சம் டேர்ன் ஆச்சு போயிருக்காங்க இன்னைக்கு. அதனால இந்த 149 இட்ஸ் வெரி குட் டோட்டல். 140 பிளஸ் இஸ் வெரி குட் டோட்டல் ஃபார் இங்கிலாந்து. தே மேனேஜ் சம்ஹவ். பவுலிங் செம்மையா போட்டான். நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் தெரியுமா, நம்ம வந்து ஜெஃப்ரா ஆர்ச்சர் அவ்வளோ ஈஸியாக ஆட முடியாது நியூ பால்ல. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் வில் கம் இன் டு த பார்ட்டி, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆச்சு ஆக்சுவலா. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் கிவ் குட் chance for England, because on paper it looks like a very good team. Performance wise it is not showing, but on paper I think England has got all the bases covered, generally speaking. But it was disappointment from our Indian matches that we'll talk later. This is what my assessment as regards the first match in Sri Lanka. And Sri Lanka also கொஞ்சம் காஷியஸா ஆடிருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப 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 ஈஸியா ஆட்டாங்க சேஸ. They thought that it's very easy to score those runs. ஓகே, ஸோ கார்த்தி ப்ரோ, பேசிக்கா ஸ்ரீலங்கா சப்போர்ட் பண்ணீங்க. வித் ஆல் யூ ஹார்ட் யூ தாட் ஸ்ரீலங்கா வுட் வின். இஸ் தட் a disappointment? What do you think? ஏன் ஸ்ரீலங்கா தோத்தாங்க? ஆர் உங்க தாட் சொல்லிருங்க. டெஃபினட்டா ப்ரோ. லைக் என்ன சொல்றது, நான் இன்னும் வரைக்கும் வந்து வில் ஜாக்ஸ்ட வந்து பவர் பிளேல 3 ஓவர் லூஸ் பண்றீங்கன்னா அப்போ என்ன நீங்க என்ன கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்கன்னு தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இவர் அவுட் ஆனது ஒரு நல்ல பால், குசால் மெண்டிஸ் அவுட் ஆனது ஒரு நல்ல பால். அவுட் சைட் எட்ஜ் ஆச்சு. லைக் இவர் லீடிங் எட்ஜ் ஆச்சு. வில் ஜாக்ஸ் கேட்ச் பிடிச்சாரு. உள்ள பவன் ரத்னேக்கே உள்ள வர்றாரு. போன மேட்ச் அவரை பத்தி போன வீடியோலாம் அவரை பத்தி அவ்வளவு பாராட்டினேன். ஏன்னா நீ வர்ற குசால் மெண்டிஸ் அவுட் ஆயிட்டாரு, அதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு அவுட் ஆயிருக்காரு. உங்களோட 2 பெஸ்ட் பேட்ஸ்மேன், உங்க டீமோட 2 பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாங்க. நீ வந்தோன்னு என்ன பண்ணணும்? சரி ஓகே, 147 தான் நம்ம ஸ்கோர், நம்ம கொஞ்சம் மெதுவா கொண்டு போயிட்டு ஆடிட்டு ஆட வேண்டியதானே. வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் சுத்துரு. என்ன ஷாட் அது? சனத் ஜெயசூர்யா போயிட்டு எல்லாத்தையும் வருஷம் உட்கார கொட்டணும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வாங்கி வா. என்ன சனத் அந்த ஷாட் பாருங்க. துனித் அவுட் ஆனது 2-4 அந்த ஓவர்ல வந்துருச்சு. ஓகேவா, 2வது 4 வந்துருச்சு. அந்த பால் ஆடணும் அவசியமே கிடையாது. வில் ஜாக்ஸ்க்கு நீங்க 3 விக்கெட் விடுறீங்கன்னா அப்ப என்ன மெச்சூரிட்டியில நீங்க ஆடுறீங்க? என்ன அங்க வந்துட்டு ஃபேன்ஸுக்கு என்ன எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட், என்ன எவ்வளவு ஹார்ட் என்ன சொல்றது ஹார்ட்ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க உட்காந்து. அவங்களுக்கு என்னது நீங்க ஆடுறது எப்படி சொல்றது, ஒரு நான் ஜெயிக்கணும்னு நினைச்சு ஆடுற மாதிரியே தெரியல. ஏடா 3 விக்கெட் விடுகிறது, 4வது விக்கெட் வந்து 4வது விக்கெட் இப்படி கொடுத்துட்டு போறீங்க, 5வது விக்கெட் நீங்க அப்படியே வந்து கொத்தா விக்கெட் கொடுக்கும்போது அப்புறம் எப்படி கம்பேக் கொடுக்குறது மேட்ச்ல? 147ன்றது வந்து சேசபிள் ஸ்கோர் தான். கிவன் வந்து நீங்க குசால் மெண்டிஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பவர் பிளே மட்டும் நீங்க சும்மா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ஆடி இருந்தாலும் ஆடி இருக்கலாம். நீங்க ஆடுற சேர்த்து கேம்குள்ள வரதுக்கு முன்னாடி கேம் முடிஞ்சிருச்சுங்க. இங்க ஆடுற சேர்த்து தேவையே கிடையாது. ஆடுற சேர்த்து கேம்குள்ள வரதுக்கு முன்னாடி கேமே முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து பியோர் டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. இது வந்து ஸ்ரீலங்கா கேம் டு லூஸ். நல்லா பவுலிங் போட்டாங்க. கடைசி கொஞ்சம் லென்ஸ் லீக் ஆச்சு, பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்க. இது வந்து ஈஸிலி சேசபிள் ஸ்கோர், அதுவும் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல. பவர் பிளே பார்த்து ரொம்ப லெத்தாஜிக்கா ஆடிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப லெத்தாஜிக்கா ஆன மாதிரி தான் தோணுச்சு. அங்க மிட் விக்கெட்ல ஒரு ஆள் இருக்கான். என்ன ஃபிளிக் நீ ஆடி ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் நிஷாங்கா. சரி ஓகே, அனதர் டே அது ஒரு 6 போயிருக்கும். ஓகே, அவ அவுட் ஆயிட்டா, பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டா. குசால் மெண்டிஸ் வர சரி ஓகே, லீடிங் எஜ்ரா நீ தப்பு பண்ணலடா. அடுத்து வர எல்லாம் வந்து என்ன சொல்றது, நல்ல ஷாட்ஸ் எல்லாம் எவ்வளவு அவுட் ஆகல, எல்லாம் சும்மா அவுட் ஆயிட்டு போனாங்க. ஐ திங்க் நிஷாங்கா ஓகே ப்ரோ, அது கேம் பிளே அதான். ஆனா அதர் டே அது 6 தான் ப்ரோ. ஆனா அதர் டே அது 6. ஓகேவா, இன்னைக்கு அது அவுட். ஓகே, இப்போ நீங்க விக்கெட் விழுக்காதப்ப அந்த ஷாட்லாம் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. நீ குசால் மெண்டிஸ்க்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. லீடிங் எஜ் நல்ல பால்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பால் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க வந்து 2 விக்கெட் போயிருச்சு. ரெஸ்பான்சிபிளா யார் ஆடுறது? ரெஸ்பான்சிபிளா ஆடணும்ல அந்த இடத்துல ஒரு ஆள் நின்று. சரி, போன மேட்ச்ல கான்பிடென்டா ஆடினாருன்னு சொல்லியிருந்தேன். எங்க கான்பிடன்ஸ்? நீ கான்பிடென்டா ஃபர்ஸ்ட் பால் அடிக்க போற, அவுட் ஆயிட்டு முடிச்சு வெளியே போற.
ரெஸ்பான்சிபிளா இது ஆடலையா? இல்ல இது this is going to affect Sri Lanka in a lot of ways. First of all, uncle, run rate மே is going to be very crucial, uncle. Upcoming ஏன்னா days அங்க ல வந்து ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட் வேற இருக்கிறதுனால மேட்சஸ் வெரி குரூஷியல். ம், பட் கார்த்திக் ப்ரோ, இதுல உங்களுக்கு என்னன்னா, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த கிளென் பிலிப்ஸ், வில் ஜாக்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஸ்லைட்டா டேர்ன் ஆச்சு வச்சுக்க விக்கெட்டு, தப்பா ஆடுவாங்க. இது எப்படி தெரியுமா, அவங்க இட் இஸ் சர்ப்ரைஸ் எலிமெண்ட். ஆக்சுவலி அவங்களுக்கே தெரியாது எந்த பால் நிறைய டேர்ன் ஆகுது, எந்த பால் நேரா போறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. பிகாஸ் கிரிப் ஆச்சுனாக்க இந்த நார்மல் பவுலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஆடுறது தான் கஷ்டம். அது வந்து நிறைய பேருக்கு புரியாது. சப்கான்டினென்ட் விக்கெட்ஸ்ல அவங்க வந்து தே போல் ரியலி வெல். தி சேம் மொயின் அலி மாதிரி போலர்லாம் he will bowl very well. So this is the same this thing. So நீங்க பாருங்க திருப்பியும் கிளென் பிலிப்ஸ் நீங்க சொல்றாங்க, இப்ப நீங்க சொல்றேன் பாருங்க, if the wicket is slightly gripping, he will take 2-3 wickets very easily because they are fastish bowlers. That's what I'm trying to tell you. ஓகே அங்கிள், அப்படியே இங்கிலாந்து பேட்டிங் பத்தி நான் பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் வித் இங்கிலாந்து பேட்டிங் அங்கிள். எஸ்பெஷலி தே ஹேவ் ஃபியூ மோர் கேம்ஸ் இன் ஸ்ரீலங்காங்கிறப்போ டெஃபினட்டா ஐ திங்க் சம்பவ் வந்து ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் வித் இங்கிலாந்து பேட்டிங். எஸ்பெஷலி அதான் ஸ்பின் வந்து வல்னரபிலிட்டி இருக்கு அங்கிள். அது வந்து அப்போதமா தெரியுது. தே மைட் கெட் காட் இன் சம் கேம், மேபி வர்சஸ் பாகிஸ்தான் ஆர் வாட் எவர். பட் ஐ திங்க் டெஃபினட்டா வந்து இங்கிலாந்துக்கு வந்து இது ஒரு ஃபிளா இருக்கு. தே ஷுட் டேக் திஸ் அஸ் அ வார்னிங் சைன். இது வந்து தே ஷுட் பி காஷியஸ் அபவுட் திஸ். ஓகே, விக்டரி இஸ் அ விக்டரி. நல்லா பவுலிங் போட்டீங்க, they can be happy about today's game, but they have to go practice uncle. நல்லா ஸ்பின் வந்து விளையாடணும். Somehow they have to practice. I don't know, they have very short time to recover, but then spin வந்து ஆடி ஆகணும், or else they are in trouble. அதுதான், because only 2 teams can qualify ன்றப்போ anything can happen. So இங்கிலாந்து பேட்டிங் பத்தி சொல்லிருங்க ரெண்டு பேரும். ஸோ இங்கிலாந்து பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பேட்டிங் இருக்கே தவிர ஆன் பேப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. பட் சி லைக் வாட் யூ செட், இந்த ஸ்பின்னு வந்தாவே ஆஸ்திரேலியா சரி இங்கிலாண்டும் சரி, தே வில் ஸ்ட்ரகிள் இன் சப்கான்டினென்ட்ஸ் விக்கெட்ஸ் பிகாஸ் தே டோன்ட் கெட் தட் பவுன்ஸ். சி தே வில் பிளே, பட் த பவுன்ஸ் இருக்கணும். அந்த பவுன்ஸ் இல்லைன்னா அவங்களால ஆடவே முடியாது, அதில் மாட்டிப்பாங்க. அதுவும் இல்லாமல் பவுச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போடுறாங்க ஃபுல்லாக அவருக்கு போலிங்க. அவருக்கு பேச அந்த பால் தான் யூ வில் பிளே வெல், பட் தே வில் அட்ஜஸ்ட், ஐ திங்க் ஸோ. அதனால தான் பெத்தல் கொண்டு வந்தாங்க, முதல்லயே ஃப்ரண்ட்ல ஆட வச்சாங்க. ஓவரால் கேன் பிளே ஸ்பின், ஃப்ரண்ட்ல ஆட வச்சிட்டாங்க. பட் யூ வில் ஹேவ் டு டெல், ஃபில் சால்ட் இன்னிங்ஸ் வந்து invaluable innings actually. He controlled the innings very well. He knows that it is a difficult wicket to play. He chose his innings in such a manner, ஸ்லோவா ஆடிட்டாரு ஓரளவுக்கு. பட் ஆல்சோ he kept the run rate. அவரோட இன்னிங்ஸ் வெரி குரூஷியல். கடைசியில் பின்னால வந்து வில் ஜாக்ஸ் அடிச்சது எல்லாமே கொஞ்சம் குரூஷியல் தான் அவங்களுக்கு. அது somehow they managed it. That's what I can say. Although it was a failure, அவங்க they assessed the wicket very fast. அதனால they played for 160, they ended up with 146 147. yeah. சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. அதேதான் ப்ரோ, லைக் ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் வித் தேர் பேட்டிங். அவங்க வந்து நான் முன்னாடி அப்பதான் சொன்னேன், அவங்க ஸ்பின் ஆடுறதுக்கு யார் இருக்கா அப்படின்றப்ப, நம்ம போன வீடியோல கமெண்ட் செக்ல வந்து டாம் பேண்டன், ஜாக்கப் பெத்தல் 2 பேரும் ஸ்பின் ஆடுவாங்க ப்ரோ போட்டிருந்தாங்க. எஸ், ஜாக்கப் பெத்தல், டாம் பேட்டன் ஸ்பின் ஆடுவாங்க. பட் வந்து நீங்க ஸ்பின்னர்ஸ் உள்ள வரதுக்குள்ளேயே வந்து இது ஜாக்கப் பெத்தல் வெளியே போயிட்டாலோ, இல்ல டாம் பேட்டன் மட்டும், இன்னைக்கு டாம் பேட்டன் ரன் அவுட் தான் ஆனாரு, நம்ம அவரை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, நீங்க ஸ்பின்னுக்கு ஆப்போசிட்ல அவுட் ஆகல. பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து அந்த கன்வின்சிங் பேட்டிங் லைனப்பா அது தெரியல. சப்காண்டில கண்டிப்பா வந்து ஸ்டில் ஐ எம் ரூலிங் அவுட் இங்கிலாந்து டு குவாலிஃபை. எனக்கு தெரியல, ஏன்னு தெரியல. எனக்கு இன்னும் வந்து நீங்க இன்னைக்கு மாசம் ஆனடா அப்படின்னு சொல்லி ஜெயிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸ்ரீலங்கா கேவலமா ஆனதுனாலதான் இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்க மாதிரி எனக்கு தெரியுது. ஜாஸ் பட்லர் இஸ் இங்கிலாந்துஸ் பெஸ்ட் பேட்டர் எனி டே இன் T20 ஃபார்மேட். ஜாஸ் பட்லரே வந்து இஸ் நாட் லுக்கிங் த்ரெட்டனிங். மேபி ஸ்ரீலங்கா கண்டிஷன்ஸ் என்ன சொன்னா கூட, யூ ஸ்டில் ஹேவ் தி two games in ஸ்ரீலங்கா. ஸோ அப்படிங்கிறப்போ ஜாஸ் பட்லர் should arrive to the party. You have to carry that momentum. So Butler not in great touch is something worrying. அதே மாதிரி டாசன் வந்து he is good and he is somewhat threatening. He can be a match winner at his given dayங்கிற மாதிரி தான் bowling போறாரு லியம் டாசன். So we have to give credits where it's due. ஸ்ரீதர் சார், உங்க பாயிண்ட் சொல்லிருங்க. இந்த பெத்தல்ல அவங்க எடுத்தது வந்து பியூர் பிரில்லியன்ட் கேப்டன்சி பை ஷனகா. நீங்க பாத்தீங்கன்னாக்கா வெள்ளலாக போட்ட பிறகு அப்படின்னு he was bowling well. நிறுத்திட்டு டக்குனா என்ன பண்ணாரு, தீக்ஷனா கொண்டு வந்தாரு. தீக்ஷனா போல் பியூட்டிஃபுல்லி. எப்பவுமே ஜென்ரா ஃபாஸ்டரா போடுவாரு. he knows the first ball அடிப்பாருன்னு சொல்லிட்டு ஸ்லோவரா போட்டாரு அந்த பால. ஃபர்ஸ்ட் பால அடிச்சாரு சும்மா. அதாவது கேப்டன்சி எக்ஸிகியூஷன் சூப்பரா இருந்தது அது ஆக்சுவலி பாக்குறதுக்கே. So it was something. Shanaka rotated his bowlers very well.
பிரில்லியன்ட் கேப்டன்சி ஆக்சுவலி. பட் என்ன இந்த எண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தான் சொல்கிறேனே, இவங்களுக்கு வந்து ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங், ஜெஃப்ரா ஆர்ச்சரை பார்த்து ஆடலனாக்கா டாப் ஆர்டரில் யூ லூஸ் 2 wickets. வாட் ஐ டோல்ட் யூ, 2 over 2 wicket பேர் சொன்னேன் நான். த சேம் வித் பும்ரா, நீ பார்த்து ஆடலாம் 2 wicket எடுத்துருவார் அவர். இஃப் யூ லூஸ் 2 wickets டு பும்ரா ஆர் ஜெஃப்ரா ஆர்ச்சர், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கம் பேக் இன் பவர் பிளே. ஐ எம் டெல்லிங் யூ. See, these are all things they have to keep in mind. ஓகே அங்கிள், பவர் பிளேல விக்கெட் சுடுறதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்க, அடிக்க போறாங்க விக்கெட் சுடுறதெல்லாம் ஓகே. மிடில் ஓவர்ஸ்ல தேர் ஷுட் பி சம்ஒன் டு ஸ்டெடி தி ஷிப், தேர் ஷுட் பி சம்ஒன் டு கண்ட்ரோல் தி கேம், தேர் ஷுட் பி சம்ஒன் டு பி எ எக்ஸ் ஃபேக்டர், டேஞ்சரஸ் த்ரெட் யாராச்சும் வந்து சம்ஒன் ஹூ ஷுட் பி இன்டிமிடேட்டிங் ஆர் சம்ஒன் ஹூ ஷுட் டேக் தி கேம். ஏதாவது ஒன்னு பண்ணணும். இஃப் போத் அந்த இடத்துல இருந்து பவன் ரத்னாய்க்கு இறங்கி அந்த இடத்துல ஆடிட்டு இருந்தப்போ ஆப்போசிட் எண்ட்ல வந்து கமில் மிஷார் ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். 2 பேர் கொண்டு போய் ஒரு 14வது ஓவர் கொடுத்துருந்தாங்கன்னா, கமிட்மெண்ட் டேஸ் வந்திருந்தாருன்னா அந்த இடத்துல மேட்ச் முடிச்சிருக்கலாம். ஸோ அவங்க அந்த எடுத்துட்டு போகணும்னு நினைக்காம அந்த எதுக்கு அந்த அட்டாக்கிங் அந்த இடத்துல ஏன் கமில் மிஷார் அவுட் ஆனது வந்து நல்ல பால், இவருக்கு ஐ மீன் ஜோஃப்ராச்சர் பால்ல வந்து இதுல கேட்ச் ஆனது ஓகே. ஆனா அந்த பவன் ரத்னேக்கு அந்த இடத்துல நீ தான் எடுத்துட்டு போகணும். இப்ப அந்த இடத்துல ஒரு சரித்த ஸ்லங்கா இருந்தாருன்னா ஓப்பனிங் ஹிட்டுக்கு போயிருக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. அவர் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு கிடைக்கிற பால் ஆடிட்டு கொண்டு போய் 14வது ஓவர்ல விட்டுட்டா அது வரவங்க ஃபினிஷ் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல. அந்த அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் அந்த இடத்துல அந்த நம்பர் 4 நம்பர் 5 ஆடலன்னு தான் சொல்றேன். 30 for 5 in power play angle, 30 for 5 in power play in home conditions. இல்ல என்னோட பாயிண்ட் என்னன்னாக்க, when you know your score is only 146 147 to chase, நீங்க என்ன பண்ணணும், அவங்களோட மெயின் பவுலர் யார் விக்கெட் எடுப்பானா, ஜெஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பால் பார்த்தான்னா போதும், நீ அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி தான் if you when you play பும்ரா, you have to see the target and see யார் பொட்டன்ஷியல் யார் விக்கெட் எடுப்பாங்க. அவங்களுக்கு விக்கெட் கொடுக்காம ஆடு, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. இல்ல ப்ரோ, அதான் சொல்றேன்ல. இல்ல அங்கிள், ஒரு நிமிஷம். ஹோம் கண்டிஷன்ஸ்ல if you are 30 for 5, what kind of batting is this? There ends the game, அவ்வளவுதான். 30 for 5ல இருந்து how எனக்கு உங்களுக்கு புரியல. அது ரீசன் என்ன? You lost 2 wickets to Jofra Archer the first 2 overs. That's where the problem started, right? early wicket சுடுறது ஃபைன் அங்கிள், ஓகே. இப்போ இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் 21 for 3 இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேம் கண்ட்ரோல் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆடணுங்கிற. there should be someone to control the game. அதான். ஓகே, ஸ்ரீலங்கா இங்கிலாந்து பேசியாச்சு. டன் அண்ட் டஸ்டட். எனி அதர் பாயிண்ட்ஸ்? ஆர் வி டன்? அதாவது சனத் ஜெயசூர்யா 3 பேர்த்து எல்லாத்தையும் உட்கார வச்சு எவா ஒழுங்கா அடுத்த மேட்ச் பேட்டிங் ஆடுன்னு சொல்லி ஒழுங்கா கொட்டி கேம் அவேர்னஸ் இல்லாத மாதிரி தான் ப்ரோ எனக்குலாம் தெரிஞ்சது. எனக்குலாம் லிட்டரலி டிசப்பாயிண்டட். ஏன்னா 140 ஸ்ரீதர் சார் சொல்லிட்டு இருந்தார் குரூப்ல, ஸ்ரீலங்கா கேம் முடிஞ்சு, ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க, இங்கிலாந்து வந்து லூஸ் மாதிரி இது பண்றாங்க, 150 பிலோ தான் டார்கெட், மேட்ச் அங்கேயே முடிச்சுன்னு சொன்னாங்க. 146 டார்கெட்டா ஹோம் கண்டிஷன்ல நீங்க வந்து கொஞ்சம் கேம் அவேர்னஸோட எந்த பால் ஆடணும் எந்த பால் இதுன்னு சேஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் ஐ எம் நாட் என்ன கான்ஃபிடென்ட்டோட ஆடுறீங்க என்ன ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே சோ அப்படியே லெட்ஸ் மூவ் ஆன் டு ஓகே சொல்லுங்க அங்கிள். No, as we speak, England has a good chance of qualifying. So by winning this game, this is what this thing in the nutshell. Yeah, okay, so அப்படியே let's move on to a blockbuster contest which is a disappointment for a lot of Indian fans. Definitely வந்து something to worry, a lot of things to question about India's selection or going forward. What are they going to do? A run rate will come into play. Will India qualify? Lot of questions. Let Sridhar sir and Karthi bro answer along with me. First of all, அக்ஷர் பட்டேலோட செலக்ஷன் பத்தி பேசிருங்க. 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் டாப் 3ல ஆடுறாங்க. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா. Is that the right thing to do? அத பத்தி பேசிருங்க. And what went wrong today? Speak about India and then we'll go to South Africa. Okay. See, as I was making the point, any team, the game is bigger than any individual. நீ பாத்தீங்கன்னாக்க செலக்ஷன் நீ பாத்தீங்கன்னாக்க இவர் வந்து ஃபார்ம்லேயே இல்லை. அவருக்கு வந்து அபிஷேக் சர்மாவுக்கு வந்து அவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இஸ் a very good player. When the player is not having that much of confidence, you have alternate players, you should basically pick them, number one. அன்னைக்கு அந்த டட்டு போல்ட் ஆன பிறகு the way he was expressing, like he is desperate to take the first run. ஸோ அது கிளீனாக தெரிஞ்சு போச்சு. ட்ரெஸ்ஸிங்ல பேசிட்டு என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து ஸ்ட்ரைக்கை மாத்திட்டாரு இஷான் கிஷனை. ஸோ என்ன ஆயிடுச்சு, இஷான் உலகத்துக்கே தெரியும் மார்க்ராம் இஸ் கோயிங் டு போல் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ லைக் வாட் யூ செட், யூ cannot have 3 left-handers on the top 3. So South Africa has been living in Ahmedabad ground for the past 45 days.
They know the dimensions, they don't know the wickets, they know where to bowl, everything. And if you give them top 3, நாங்கள் எல்லாம் லெஃப்ட்-ஹேண்டரையா அப்படின்னாக்க they do their homework perfectly and come. புரியுதா? இது எல்லாமே we played into their hands and also the execution is perfect. அதனால என்ன சொல்றேன், if they had played Sanju Samson at top, Ishan Kishan would not have taken the strike. Sanju Samson ஆடுறானாவே ஸ்ட்ரைக்கு ஃபர்ஸ்ட் பால் மார்க் போலிங் போட போறது இல்லை. அப்பவே லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் பேசிக்கலி ஈக்குவேட்டட். மைண்ட் கேம்லேயே நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் ஏன் அதுவும் இன்னைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 188 இஸ் பார் ஸ்கோர் தேர். ஆக்சுவலி இன் அகமதாபாத் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் சே இட் இஸ் 190 195 இஸ் த நார்மல் ஸ்கோர். ஓகே, சேசிங். ஸோ இதெல்லாம் இவ்வளோ ஃபேக்டர் இருந்த போதும் சவுத் ஆப்பிரிக்கா ஹேட்ஸ் ஆஃப் டு தம் த வே தே எக்ஸிக்யூட்டட் அண்ட் எங்கிடி அண்ட் அதர் பீப்புள் பர்ஃபெக்டாக போட்டாங்க போலிங்க. வி ஆல்சோ பிளேட் இன் டு தேர் ஹேண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் மை திஸ் திங் இஸ். அண்ட் அக்ஷர் பட்டேல் ஆட வச்சிருக்கணும். I don't know why they did not. See, I also don't agree with number 9 or number 8 Rinku Singh is not going to win a game for you while chasing. And if you are going to depend on that number 8 to win you the game, then what is your number 1 to 7 is doing? So there itself you are making lot of questionable selection policies. I don't know what it is, to be frank with you. இவ்வளோ பேட்ஸ்மேன் தேவையில்லை உனக்கு. ரிங்கு சிங் வந்து பியூர் பேட்ஸ்மேன் ஆடுறாரு அவரு. அண்ட் இஸ் பேயிங் நம்பர் 8 என்னத்துக்கு? ஐ டோன்ட் நோ. ஓகே அங்கிள், நான் சொல்லிடுறேன். கார்த்திக் பேசணுமா, நான் பேசிட்டுமா? ஓகே அங்கிள், எனக்கு வந்து நீங்க சொன்னதுல லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. நான் எல்லாமே சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிள், இப்போ டாப் 3 நம்ம பேசுறப்போ how about Suryakumar Yadav coming at number 3 and Tilak Verma at 4? ஏன்னா if Gilchrist and Hayden can bat 2 left-handers at the top without considering who bowls or wherever they play, they can still be dangerous. So if that is the criteria, top 2 can be openers. I mean, அவங்க ரெண்டு பேருமே left-handers இருக்கலாம். The number 3 can be Suryakumar Yadav, which actually makes the point there are no top 3 left-hand batters. Obviously 3 or right-hand batter வந்தார்னா that will nullify. ஓகேவா? இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அங்கிள், ரிங்கு சிங் நம்பர் 8 பார்க்காதீங்க. ரிங்கு சிங் நம்பர் 7 ஆக்சுவலி டெக்னிக்கலி. வாஷிங்டன் சுந்தர் ஆர் அக்ஷர் பட்டேல், whomever plays in the team, they are actually the number 8. இப்போ என்ன பண்றாங்கன்னா, டீம் விக்கெட் சொல்லுது ஆர் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பணும்னு சொல்லிட்டு they are promoting. டெக்னிக்கலி அதான் உண்மை. ஸோ ரிங்கு சிங் இஸ் நம்பர் 8 in the sense they are making it deep. Not in the starting 11, he doesn't automatically come to number 8. அது என்னோட இன்னொரு பாயிண்ட். அண்ட் அதுதான், வேற என்னமோ சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். ஓகே, கார்த்தி ப்ரோ சொல்லிருங்க உங்க தாட்ஸ், அப்புறம் ஸ்ரீதர் சட்டம் மறுபடியும் வரும். எனக்கு வந்து லாங்கர் ஃபார்மேட்டோ, லாங்கர் ஓடியே இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், அதுல வந்துட்டு நீங்க வந்து டாப் ஆர்டர் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க, இல்ல டாப் ஆர்டர் 2 பேரும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க, அங்க வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்போ வேணும், லைக் டாப் 3 வந்து லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கன்றது வந்து ஓடியோ டெஸ்டோ வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா T20 கிரிக்கெட்ல தெரியல, அது அவ்வளவு வைட்டெல்லாம் எனக்கு தெரியல. T20 கிரிக்கெட்ன்றப்போ நீங்க 2 பால்ல மேட்ச் மாறிட்டோம், அவ்வளவுதான். நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப மர்க்கரம் போட்டப்ப ஃபர்ஸ்ட் 2 பால்ல வந்து எவ்வளவு கான்பிடென்டா இருந்தாலும் ப்ரோ இருக்கு, அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு நீங்க 2 பால்ல மேட்ச் மாறுன்றதப்ப 2 பால் நீங்க 6 அடிச்சிட்டீங்க, ஸ்டார்டிங்ல 2 பால் வெளியே தூக்கி போட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவங்களோட கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிரும், அவங்க வர பிளானோட முடிஞ்சிரும். நீங்க வந்து அந்த இடத்துல கான்பிடென்டா தான் ஆடணும். நீங்க யாரை பார்த்து பயப்பட்டு இது பண்ணி என்ன போறோம், நீங்க 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல 3 லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் ஆடுறதுக்கு எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இப்பதான் பேசுறோம். ஏன்னா இப்பதான் பிரச்சனை. நம்ம வந்து சூரியகுமார் தான் 3 ஆடிட்டு இருந்தாரு, 4 தான் திலக் வர்மா ஆடிட்டு இருந்தாரு. ஒரு நாள் சூரியகுமார் நம்பர் 3 ஆடி 100 போட்டதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கேட்கிறோம், திலக் வர்மா நம்பர் 3 இறங்கி 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா பெர்மனண்டா 3 ஆடுன்றது நம்ம அந்த டைம்ல விஷ் பண்ணோம். நம்பர் 3 ஆட வச்சாங்க, ஓகே சூப்பர், நம்பர் 3 திலக் வர்மா அப்படின்னு சொன்னோம். இப்ப ஸ்டார்டிங் 3 பேர் லெஃப்ட் ஹேண்டரா இருக்கிறது இந்த மேட்ச் வரைக்கும் நமக்கு பிரச்சனையா தெரியல. இப்ப தோத்துட்டாங்க, அது நம்மளுக்கு பிரச்சனையா தெரியுது. எனக்கு பர்சனலா என்னன்னா அது எனக்கு பெரிய பிரச்சனை தெரியல, as long as they are confident about what they are going to do, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலா எதிர்பார்த்தேன் இஷான் கிஷன் will take the strikeன்னு. ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஆடணும்ன்ற ஒரு ப்ரெஷர்ல இருப்பாரு. இஷான் கிஷன் ஸ்ட்ரைக் எடுக்க போறான்னு தெரியும். பட் இஷான் கிஷன் ஆடும் போது நமக்கும் தெரியும் ஹிட் ஆர் மிஸ் தான். இஷான் கிஷன் வந்து அவர் ஆடுற கேமுக்கு ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆகலாம், 20வது பால்ல அவுட் ஆகலாம், 30வது பால்ல அவுட் ஆகலாம், அவ்வளவுதான். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ரோல். நீ வந்து ஃபர்ஸ்ட் பால் அட்டாக் பண்ணு, அவங்க பவுலர் மேல ப்ரெஷர் போடு, நீ ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனாலும் சரி, 20வது பால் அவுட் ஆனாலும் சரி, அடுத்து வரவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆடணும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு என்ன இதுல இந்த இன்னைக்கு பேட்டிங் என்ன கேள்வினா, ஓகே இதுதான் ரோல் கொடுத்து ஓபனர்ஸ் அனுப்புறாங்க. அடுத்து இஷான் கிஷன் அவுட் ஆறாரு, திலக் வர்மா அடுத்த ஓவரில் அவுட் ஆறாரு.
ஓகே, அபிஷேக் சர்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், இங்க பாருப்பா 2 விக்கெட் விழுந்துருச்சு, ஓகே நீ நல்ல பேட்ஸ்மேன் தான், நீ வர பால்லாம் ஹிட் பண்ணுவ, நீ கெயில் தான், நீ ஜேம்ஸ் பாண்டு தான், ஆனா நில்லு நில்லு 2 விக்கெட் விழுந்துருச்சு, கொஞ்சம் பார்த்து கிடைக்கிற பால் எடு. அவர் ஆடிட்டு இருந்த நீ பாத்தீங்களா, ஒரு பால் படலைனாலும் எல்லா பாலும் சுத்திட்டு இருக்காரு, எல்லா பாலும் வெளியே இறங்கி வந்து வைடா போயிட்டு எல்லா பாலும் சுத்திட்டு இருக்காரு. சரிடா நீ சுத்தினா வெளியே போகதான் செய்யும், அதுக்குன்னு 2 விக்கெட் போயிருச்சுடா, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடுறா. அவன் அதுக்கப்புறம் அவருக்கு ஏன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, நீ ஸ்டார்டிங்ல வரும்போது எல்லா பாலுக்கும் போன்னு சொல்லி அனுப்பலாம், 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் எல்லா பாலுக்கும் போக கூடாது. கரெக்டு தானே? நீ இது வந்து அகமதாபாத் டியூ இருக்கு, 180 இஸ் வெரி மச் சேசபிள் அப்படின்றப்போ கொஞ்சம் யோசி. யார் அதை சொல்றா, யார் சொல்றா அவன்கிட்ட இங்க வா நீ ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆடணும், சரி 2 விக்கெட் வந்து போய் எதுக்கு ஆடுற, பொறுமையா ஆட வேண்டியதானே. எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து தப்பு தான் ப்ரோ. நீங்க வந்து நீங்க 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் எனக்கு பிரச்சனை தெரியல, கேம் அவேர்னஸ் இல்ல, அவ்வளவுதான். இல்ல நான் வந்து உங்கள்ட்டையும் சரி ஸ்ரீதர் சட்டையும் சரி 2 பேருமே இந்த கொஸ்டின் நான் வைக்கிறேன், வியூவர்ஸ்ட்டுமே நான் வைக்கிறேன். மெயின் திங் என்ன அப்படின்னா, நம்ம தான் ப்ரோ, நம்ம இந்த சென்ஸ் நம்ம 3 பேரை நான் சொல்ல, இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாரையும் நான் சொல்றேன், நம்ம வந்து அபிஷேக் சர்மாக்கு அவ்வளோ ஃபயர் விட்டோம். ஓகேவா, அபிஷேக் சர்மா பத்தி மட்டும் தான் பேசணும். ஈவன் விக்கெட்ஸ் போனா கூட இதுதான்ப்பா என் கேமை நான் மாத்த மாட்டேன்னு ஆடுறாருப்பா அபிஷேக் சர்மா. நம்ம எல்லாருமே அப்சல்யூட்லி ஹேட்ஸ் ஆஃப் சொன்னோம், சல்யூட் சொன்னோம். அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா 300, 350, 250 ஈஸியா அடிப்போம் நம்ம சொன்னோம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா விளையாடாட்டி இந்தியா என்ன ஆக போறாங்க, இஃப் அபிஷேக் சர்மா டசன்ட் பெர்ஃபார்ம் ஹூ வில் ஸ்டெப் அப் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம கேட்டோம். சரியா, இப்போ வந்து இந்த கம்ப்ளீட்டா இந்த டோர்னமெண்ட்ல சோஃபார் அபிஷேக் சர்மா ஃபெயிலியர். ஆர் வி பீங் டூ ஹார்ஷ் ஆன் அபிஷேக் சர்மா இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே வந்து அபிஷேக் சர்மா ஷுட் பி டிராப்டுங்கிறாங்க, சில பேர் வந்து அபிஷேக் சர்மா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றோமோ எனக்கு தோணுது. பிகாஸ் சேம் பீப்புள் நம்ம தான் வந்து T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி we were saying praising Abhishek Sharma so much, but yeah, let's call a spade. He didn't play well, he didn't play to the situation, everything is fine, but does he deserve some more run to gain his confidence again, or you want Abhishek to be dropped or Tilak to be dropped? Bro, அப்படியே ஸ்ரீதர் சார் சொல்லிட்டோம், அவர் பாவம் பேசல, அவர் முடிச்சாலே நீங்க சொல்லுங்க சார். நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க கார்த்திக் என்னோட கொஸ்டினை. கான்ஃபிடென்ட்டா அடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அவர் கான்ஃபிடன்ஸ் தான் இல்லையே. The fact that he is not taking the strike itself is not confident. Why you are persisting with him? See, it is not that I am against Abhishek Sharma. See, we have another 2 openers. ஜெயஸ்வால் இருக்காரு, இல்லைன்னா சஞ்சு சாம்சன் இருக்காரு. அவங்க திருப்பி ஆட வச்சானாக்கா திருப்பி இவருக்கு வருவாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் டு ஹேவ் டு டைட் அவுட் த சிச்சுவேஷன். அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிற போது பர்ச்சேஸ் பண்றது வந்து திஸ் இஸ் பேசிக்கலி கான்ஃபிடன்ஸ் கேம். And it's basically, 1 or 2 innings can basically turn it around very fast. Uncle, but what has Sanju Samson done to be added, Uncle? He has not utilized his chances. கார்த்திக் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க, சாரி. எனக்கு வந்து ஆமா கான்ஃபிடன்ஸ் இல்ல, பட் வந்து கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும், ஒரு மேட்ச் இறங்கி அடிச்சாதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க இவர் வந்து நாக் அவுட்ஸ்ல வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடினார்னா அந்த இன்னிங்ஸ் வந்து மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸா இருக்கணும்ன்றப்ப, இப்போ ஆஸ்திரேலியன் டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ஃபெயில் ஆயிட்டு இருந்தாலும் ஒரு மேட்ச் நாக் அவுட்ல வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணா அந்த மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்றப்ப அவர் வச்சிருப்பாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு வந்து அவர் மேட்ச் நீ இப்ப அவர் நீ என்ன வேணா ஆடு, நீ உள்ளதான் டீம்ல தான் இருக்க போற, என்ன கொஞ்சம் எனக்கு இன்னைக்கு மேட்ச்ல கேம் அவேர்னஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சு ப்ரோ, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து அவர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி நீ என்ன வேணா ஆடு, நீ டீமுக்குள்ளதான் இருப்பேன்ற கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருக்கணும். ஏன்னா அவர் பிளேஸ் அவர் இது இல்ல, நம்ம பிளேஸ் மேல அவ்வளவு பிரஷர். இப்ப சோசியல் மீடியால ஃபுல்லா சஞ்சு சாம்சன் ஆட வைக்கணும் சொல்லிட்டு இருக்கனால அவர் பிரஷரை வாங்கிட்டு பிரஷரோட ஆடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு என்னன்னா, இப்போ வந்து கில்ல ஆடிட்டு இருந்தப்ப கில்ல தூக்குங்க சஞ்சு சாம்சன் கொண்டு வாங்கன்னு சொன்னோம். சஞ்சு சாம்சன் ஆடிட்டு இருப்ப ஃபெயில் ஆனப்ப சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் கொண்டு வாங்கன்னு சொன்னோம். இப்ப அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆகி திருப்பி அபிஷேக் சர்மா தூக்கிட்டு சஞ்சு சாம்சன், எனக்கு புரியல இது என்ன இந்த மியூசிக்கல் சேர் ஆடிட்டு இருக்கமா? மியூசிக்கல் சேர் ஆடக்கூடாது. ஒரு பிளேயருக்கு பெர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் ஒரு பிளேயர்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், அவருக்கு 100% ஆடணும்னா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். நீ என்ன வேணா ஆடு, நீ தான் அந்த பிளேஸ்ல ஆட போற அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் பிளேயர் கொடுக்கணும். ஸ்டில் ஐ வுட் சூஸ் அபிஷேக் சர்மா டு ஓபன் அலாங் வித் இஷான் கிஷான். ஆனா இந்த கேம் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுவாரு, நாக் அவுட்ஸ்ல ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு நான் நம்புறேன். நான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீ கான்ஃபிடன்ஸே இல்லாம இருக்க, நீ வந்து நீ கேம் மறந்துட்ட அப்படின்னு சொல்லி தூக்க மாட்டேன். ஸ்டில் ஹி இஸ் a very capable batsman. We know if he performs he will take the game away from the opposite team in the first 6 overs itself. நமக்கு நல்லாவே தெரியும். அப்படின்றப்போ அவருக்கு வந்து நீ இங்க பாரு, நீ ஆள்லாம் பிரச்சனை இல்ல. சூரியகுமார் அது ஆக்சுவலா இதை பத்தி கிளியரா தான் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு. பட் ஆஃப்டர் திஸ் லாஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சூரியகுமார் அந்த பிரஸ்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்களோட கேம் ஆடணும், we are there to back upன்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி ப்ரீ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாரு, அவங்களோட கேம் ஆகட்டும், ஈவன் இஃப் தே ஃபெயில்னா we are there to back up அப்படின்னு சொன்னாரு. அதனால ஆட வைக்கணும் ப்ரோ, அவ்வளவுதான். நீ கான்ஃபிடன்ஸ் வந்து ஆட வச்சாதான் வரும். Sridhar sir, my question to you is,
What did Sanju Samson do to deserve a place in the team? My first question. Is Jaiswal in the 15? Is there no? No. Jaiswal is not in the 15. So the substitutes are Akshar Patel, Kuldeep Yadav, Sanju Samson. இன்னொன்னு யாரு bro? யாரு? சிராஜ் இன் பிளேஸ் ஆஃப் Siraj. ஹர்ஷித் ராணா. சிராஜ். ப்ரோ இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் Okay, மேட்ச் okay. ஆனால. Okay, so இல்ல. Sanju Samson. Please say about Sanju Samson. சஞ்சு சாம்சன் ஏன் சொல்றேன்னாக்க, இந்த டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து எல்லாம் இவங்க வந்து டைமென்ஷன்ஸ், கிரவுண்டு இதெல்லாம் பார்ப்பாங்கப்பா. ஆப்போனண்ட் பவர் பிளே இஸ் சோ கீன் இன் திஸ் வேர்ல்ட் கப். ஆக்சுவலி எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட். ஹூவர் வின்ஸ் த பவர் பிளே, ஒரு 30% 40% யூ ஆர் வின்னிங் இன் பவர் பிளே பேட்டிங். அது வந்து மோர் சோ இன் இந்தியன் கண்டிஷன்ஸ். அதனால நான் சொல்றேன், உனக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி போல்ல சூஸ் பண்ணுவாங்க. 18 பால் 3 லெஃப்ட் ஹேண்டர்னாக்க தெரியும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், எங்க பண்ணணும். ஒரு ரன் கொடுத்தா கூட they are escaping. மார்ஜின் ஆஃப் விக்டரி வில் பி 10-15 ரன்ஸ் தான். அந்த 10-15 ரன் இந்த டாப் 3 தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போய். நீங்க வந்து யூ cannot have a comparison with Hayden and Gilchrist. அவங்க if they are played today should have been different this thing, because now the margin of error on 1 over 2 over is becoming so this thing. 6 over power play தான் டிசைட் பண்ணுது. அதுவும் ஏசியன் கண்டிஷன்ஸ்ல இட் இஸ் வெரி வெரி கீன். தட் இஸ் வை ஐ எம் டெல்லிங் திஸ். இப்போ மார்க் ரேம் போட்டிருப்பாரா ஒரு ரைட் ஹேண்டர் இருந்தாருனாக்கா? போட்டிருக்க மாட்டாரு. 100% ஷூர். And I know for a fact top 3 is left-handers. He is going to bowl the first over. I told everybody Mark Ram will bowl the first over. So it's basically clean-ஆ தெரியுது. நம்மளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீடியோல. லைக் மார்க்ரம் ஓபன் பண்ணுவாரு, அங்க சிக்கந்தர் ராஜா போடுவாரு, அங்க ராசன் தேஸ் போட போறாரு. இப்போ என்ன அர்த்தம் உனக்கு? அவனுக்கு தெரியும் இந்த டைமென்ஷன்ஸ். ஷார்ட்டா போடனா கட்டேஷனா ஒரு ரன் தான். ஒரு ஓவர் 8 ரன் போட்டு போட்டா கூட அவன் எஸ்கேப் ஆறான்ல. திஸ் இஸ் வாட் த பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ. அண்ட் ஆல்சோ ஸ்கிட் ஆர் பால்ஸ் 2 பேர் தப்பா ஆடுறாங்க நியூ பால். நான் ரியாக்ஷன் தான் சொல்றேன், நீங்க பாத்தீங்களா அந்த விக்கெட்ல அந்த டட்டோட அவுட் ஆன உடனே he didn't read the ball well. he just went for the pull. டைமே இல்ல, டங்குன்னு அடிச்சது லெஃப்ட் ஸ்டம்ப் அவனுக்கு. So he shot off confidence and shot selection also is making wrong. இனி எத்தனை பால் சிவி பேட்லே பண்ணல. If you see the difference between the bat and the edge or whatever it is, he is missing by this much, not just edge. That means he is not in his zone. It's as simple as that. ஓகே அங்கிள், இப்போ இந்தியா பேட்டிங் ஃபேர் இனஃப் டன் அண்ட் டஸ்ட் நிறைய பேசியாச்சு. அப்படியே இந்தியா பவுலிங் வருவோம். வருண் சக்கரவர்த்தி, த பெஸ்ட் இந்தியன் பவுலர் along with Jasprit Bumrah, went for runs today, except for his good comeback in the last over he bowled in the 16th or that over. He went for around 48 to 50 runs, I guess, in his 4 overs, which is the game changer maybe from South Africa. You know, they attacked. I would rather say I give a lot of credit to David Miller, because David Miller, நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, the way he hit everybody. அவர் பாத்தீங்கன்னா 26 பால் தான் அடிச்சிருக்காரு, 30 பால் கனாபினா அடிச்சார், கேம் சேஞ்ச் பண்ணிட்டார் கனாபினா. அண்ட் he also chose ஸ்ட்ரெயிட்ல நல்லா அடிக்கணும். ஆனா he has played for குஜராத் இல்லையா, அங்க நல்லா ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறது எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினார். ஆக்சுவலி ஐ மீன் யூ ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் கிரெடிட் டு டேவிட் மில்லர் for the way he played and executed the plans. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க, சூப்பரா ஆனாரு பேட்டிங் அவர். இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா were 20 for 3 uncle. That is the biggest thing. They were 20 for 3. அந்த ஸ்டேஜ்ல இருந்து if you can make such a beautiful comeback, that partnership was the game uncle, between Deval Brevis and David. Uncle, Brevis is also world class. I mean, that no look six was out of the world. His batting is so aesthetic to watch uncle. அதே மாதிரி டேவிட் மில்லர் நீங்க சொன்ன மாதிரி uncle, he is a wounded lion uncle. David Miller, I want him to win badly. He is there in the structure. ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. ஒரு சிங்கத்தோட அந்த ஒரு ஃபயர் இருக்கு மில்லர்ட்ட. I really want him to win. I am very happy for his performance today. And அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ் பத்தியும் பேசிருங்க, and then we'll come to South African bowlers. ஒரே ஒரு பாயிண்ட், அந்த ப்ரூவிஸ் வந்து அந்த சிவன் துபேவோட ஒரு மிட் ஆஃப்ல அடிச்சா பாரு ஸ்ட்ரெயிட்ல 4, என்ன ஷாட் பாத்தீங்களா? he was bowling with deep mid off, quite slightly வைடர் லைன்ல போட்டாரு, லைன் பால் போட்டாரு, டீப் பாயிண்டோ டீப் கவர் வச்சிருந்தாரு. அங்க அடிச்சா கேட்ச் ஆகும் சொல்லிட்டு ஃபிளிக் மாதிரி அடிச்சாரு ஸ்ட்ரெயிட்ல. என்ன ஷாட் தெரியுமா அது? ஷாட் ஆஃப் த டே ஆக்சுவலி ஐ வுட் சே. பியூட்டிஃபுல் அக்சஸ் பண்ணி அடிச்சாரு, பியூட்டிஃபுல். வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் வைடா வச்சிருந்தாங்க, லைக் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டரா லாங் ஆஃப்ல அடிச்சாரு, செம ஷாட் அது. நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, லைக் மில்லர் வாஸ் த டிஃபரன்ஸ். மில்லர் வந்து 20 for 3 உள்ள வராரு அப்படின்றப்போ வந்து என்ன நினைப்போம் எல்லாரும், சரி பவர் பிளே சீ த்ரூ பண்ணிட்டு
பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா வருண் வராரு, வருண் ஒரு செட்டில் ஆக விடல. நீ வருண் அவரோட பெஸ்ட் பவுலர்னு தெரியும், வருண் செட்டில் ஆக விடல. நீ பும்ராக்கு 2 ஓவர் கொடுத்துட்ட, நீ கடைசி 2 ஓவர் தான் கொண்டு வர போற. மிடில் ஓவர்ஸ்ல வந்து பெரிய த்ரெட்டனிங்கான பவுலர்ஸ் யாரும், ஐ மீன் த்ரெட்டனிங்கான பவுலர்ஸை அவர் த்ரெட்டனிங்கா ஃபீல் பண்ண வைக்கல. அவர் கம்ஃபர்டபுளா ஆடுறன்றப்போ பிரீவிஸ்க்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் தான் கொடுக்குறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரீவிஸ்க்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் தான் கொடுக்குறாரு. சோ வந்து அந்த இடத்துல வந்து கேமை வெளியே கொண்டு போறாங்க நம்ம இந்தியா கையில இருந்து. ஏன்னா 20-3 இந்தியா வாஸ் வெல் அகேட் இந்த கேம். 90% இந்தியாவுக்கு வின்னிங் சான்ஸ் அங்க இருந்து பார்க்கப்போ அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு போறாங்க கேமை. அங்க இருந்து கேமை அவங்க பார்ட்னர்ஷிப் தான் வெளியே கொண்டு போச்சு. பட் பிரீவிஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது டேவிட் மில்லரோட ஷாட்ஸ். டேவிட் மில்லர் வந்து இவரை தான் ஹிட் பண்ணும், இவரை தான் இது பண்ணும், இவங்க மேலதான் ப்ரெஷர் பண்ணும் அங்க மாத்தினதுதான் வந்து இருந்துச்சு. ஹூ வாஸ் டேவிட் மில்லர் இன் இந்தியா டுடேன்றதான் கேள்வி. ஏன்னா அதே மாதிரி இங்க இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு 12-for 3 ஐ மீன் அந்த 3 விக்கெட்ஸ் அந்த இடத்துல விழுந்த இடத்துல யாரு டேவிட் மில்லர் இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு ஆடுனான்னு கேட்டா ஆடல. ஹி வாஸ் தி டிஃபரன்ஸ் இன்னைக்கு. இல்ல அதே மாதிரி குவிண்டன் டிகாக், ரேன் ரிக்கில்டன், எய்டன் மார்க்ரம் ஐ எக்ஸ்பெக்டட் ஒரு 6 overs 50 for 2 சம்திங். பட் யா ஒன் பேட் டே early wickets போயிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட்லயுமே இந்தியா மேட் a good comeback uncle. 16 17 18 19 was good. But we have to give a lot of credit. Yeah, Stubbs made a great finish. சொல்லுங்க. No, we have ஒரு மிஸ்டேக் இவர் பண்ணது என்னன்னா ஆஸ்ஜிப் லாஸ்ட் ஓவர் போட்டுருக்கலாம், அது விட்ட ஸ்கை. பட் we have to give a lot of credit to பும்ரா for the way he bowled. அவர் பாருங்க 3 for 15 ஏதோ 4 ஓவர்ல when they have scored 188. brilliant bowling actually. பும்ரா brilliant bowling actually. ஒரே நிமிஷம் கேக்குதா அங்கிள்? யா திருப்பி சொல்லட்டுமா? அதான் நான் முடிச்சிடறேன். ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் வாஸ் அந்த லாஸ்ட் ஓவர் வந்து கம்ப்ளீட்டா மொமெண்டம் சவுத் ஆப்பிரிக்கா திரும்ப கொடுத்துச்சு அங்கிள். ஆஃப்டர் தட் 4 குட் கம்பேக் ஃப்ரம் இந்தியன் பவுலர்ஸ், 2 sixes கண்டினியூஸா, அதுவும் 20 runs இந்த ஃபைனல் ஓவர். குட் ஃபினிஷ் ஃப்ரம் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ். ஹி வாஸ் நாட் இன் த ஸ்குவாட் இனிஷியலி. ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் ஏன் சவுத் ஆப்பிரிக்கன் செலக்டர்ஸ் வந்து ஸ்டப்ஸ் இனிஷியல் ஸ்குவாட்ல எடுக்கலன்னு. பட் ஹி பிளேட் இஸ் ரோல் அங்கிள். அதே மாதிரி நீங்க உங்க பாயிண்ட் சொல்லிட்டு அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் பத்தி பேசிருங்க. They were excellent today. I want to ask this question to both of you. நீங்க என்ன சொன்னீங்கன்னா மகாராஜ் மட்டும் தான் ஒரே ஸ்பின்னரு, ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட வீக் லிங்க் அதுன்னு சொன்னீங்க, விச் இஸ் ஃபேர் இனஃப். ஒரே ஸ்பின்னர் தான் இருக்காரு. பட் எதுக்கு ஸ்பின்னரு? நான் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சே உங்க கேம் முடிச்சிடுறேன், ஸ்லோ பால்ஸ் போட்டே உன்னால ஆட முடியாதுன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. டீம் அதான் சொல்றாங்க இன்னைக்கு. தட் வாஸ் a statement today from Lungi Ngidi. That was a statement from Corbin Bosch. South African bowlers were excellent today. ஏதாவது ஒரு பாயிண்ட் we don't have to speak against them இன்னைக்கு. இல்ல சரி, அவங்க எக்ஸிகியூஷன் ஆஃப் த பிளான் சூப்பரா பண்ணாங்க. நம்ம வந்து we played into their hands. அதுதான் நான் சொல்ல வரேன். எடுத்த உடனே நீங்க வந்து தப்பா ஆடிட்டேன்னா அப்புறமா நீங்க வந்து 188 சேஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். பேட்டிங் வச்சிருந்தா கூட 10 ஓவர்ல நீங்க அடிக்க வேண்டிய ரன் 140 140 மேல போயிடுச்சு. எப்படி அடிப்பீங்க நீங்க ரன் ரேட்ல? அதுவும் 4-5 விக்கெட் விட்டாச்சு. அதனால அவங்க தே போல்ட் ரியலி வெல் அண்ட் தே ஃபீல்டட் வெரி வெல். தட்ஸ் அபவுட் இட். ஐ மீன் இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது மகாராஜ் போடும்போது 2-3 6 கொடுத்தாரே தவிர, பட் இட் வாஸ் நாட், இட் வாஸ் வாண்டிங் ஆக்சுவலி. அந்த டைம்ல ஐ மீன் அவரோட எய்டன் மார்க்கம் வந்து ஒரு எக்ஸலண்ட் கேப்டன்சி. இன்னைக்கு பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், எந்த டைம்ல யாரை கொண்டு வரணும், லைக் தேர் வர் கிளியர் கட் பிளான்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸ்ரீதர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கிளியர் கட் பிளான்ஸோட வந்து சிவம் டுபேக்கு வந்து வைடா போட்டு இவருக்குமே வந்துட்டு அவுட் ஸ்விங் டெலிவரிஸா போட்டு எத்தனை பால் லீவ், அவர் கான்ஃபிடன்ஸ் அங்கேயே முடிஞ்சு. நான் 10 பால் சுத்துறேன், 8 பால் பேட்லே படலைனாலும் அபிஷேக் சர்மா அவ்வளவுதான், அங்கேயே முடிஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் சும்மா விட வேண்டியதான், பேட்டை விட வேண்டியதான், போனா போறேன்ற மாதிரி போயிட்டாரு. எக்ஸலண்டா வந்து லைக் அதாங்க சொல்லுங்க. See, எல்லா டீமும் they will have the plan. If you have these all top 3 left-hander, they know the dimensions, they know the ground. இதுதான் நான் சொல்றேன், you are playing into opponent's hands. If they execute well, you are caught. If you are not இது லாங்கர் சைடுன்றப்ப டீம் வந்து இது லாங்கர் சைடுன்னு சொல்லி டார்கெட் பண்ணி பவுலிங் போடுறாங்கன்னா பேட்டிங் கொடுக்க உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும்ல. அந்த அவேர்னஸ் இருக்குல்ல, இது லாங்கர் சைடு, இந்த பாலுக்கு தான் நம்ம டார்கெட் பண்ணி போடுறாங்க. ஓகே, இந்த ஓவர் சீத்ரூ பண்றது தப்பு இல்ல, இந்த பால் நமக்கு கிடைச்ச பால் மட்டும் ஆடுவோம், எல்லா பாலும் ஆட வேணாம். நீங்க அது ஆளாமைகள் நீங்க வந்து உங்களுக்கு அங்க இருக்க எல்லாருமே த்ரெட்டனிங் பவுலர்ஸா இல்ல, நீங்க விக்கெட்ஸ் வச்சிருந்தா வந்து நீங்க தான் பெரிய த்ரெட்டனிங்கான டீம் அப்படின்றப்போ நீங்க அதை இது லாங்கர் சைடுனா ஆட வேணாம்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கலாம்ல. எவ்வளவு பிளான் பண்ணாலும் அதை இவங்க பிளான் பண்ணால. Karthik, in T20, it doesn't happen that way. It is by you or me. First 6 overs. It is challenge.
they take the challenge. This is what you, that's why I'm telling you, execution correct ஆனதுனாக்கா you are playing into their hands ன்னு சொல்றேன் நான். இப்போ they cannot execute a proper plan if you have left, right and left. டாப் 3 வேணான்றான் லெஃப்ட் ஹேண்டர். அதாவது வாட் அவர் சொன்ன மாதிரி ஸ்கை நம்பர் 3 வரலாம். நீ செட் பேட்ஸ்மேனா இருந்தனா அது வந்து பேட்டர்னா இருந்தனா கஷ்டம். Okay, uncle. Moving forward. Okay, moving forward. We spoke a lot of things. Excellent from South Africa. Massive kudos to them. Definitely. Bro, massive kudos to South African team. Definitely, they were better today. They outplayed India in all departments, especially bowling. Yes, fantastic bowling. Fantastic bowling. உண்மையா ரசிச்சேன். லுங்கி இங்கிடி உண்மையாவே எவனா என்ன பார்த்து சிரிச்சானோ எல்லாம் கும்பிடணுங்கிற மாதிரி பவுலிங். Corbin Bosch excellent. Everybody played their role. Excellent fielding. Very good catches except for that Miller last இது. மத்தவர perfect from South Africa. Hats off to Markram and boys. சொல்லுங்க கார்த்தி. நான் என்ன சொல்லனா அதான் எந்த அளவுக்கு அவங்க எக்ஸலன்ட்னா மகாராஜ் ஃபர்ஸ்ட் ஒரு அடி வாங்குறாரு. சரி ஓகே மகாராஜ் இது ஒளிச்சு வச்சுட்டு கார்பின் போஸ் நல்லா போடுறாரு. மிச்சருக்கு 5 பவுலர்ஸ் வச்சு ஓரம் முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சப்ப யாரு ஹர்திக் பாண்டியா சிவம் டேவில் நிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஸ்பின் நல்லா ஆடுவாங்க தெரியும். மகாராஜா கொண்டு வந்துதான் இவங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு போவாங்க மிஸ் இட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வந்து அவங்க 2 பேருக்கு தூக்குறாங்க. அப்படின்றப்போ எவ்வளோ திங்கிங் என்ன மாதிரியான திங்கிங் பாருங்க. நீங்க ஸ்பின் ஆட போறீங்க, இதுல சான்ஸ் எடுக்க போறீங்க, பரவாயில்ல நீ இவனை ஹிட் பண்ண தான் போறீங்கன்னு சொல்லி அவரை கொண்டு வந்து அவரை வச்சு கிரிக்கெட் எடுக்கிறதா வேற மாதிரி. இல்ல அதுவும் அங்கிள் எஸ்பெஷலி குட் லெங்க்ல அவுட் சைட் ஆஃப் போட்டு நிறைய டைம்ஸ் கேசவ் மகாராஜ் விக்கெட்ஸ் டெலிவர் பண்றாரு. ஈவன் அந்த ரவுமனோல பிக் பாஸ் கடைசி சூப்பர் ஓவர்ல கூட தட் வாஸ் தி கேம் சேஞ்சர். அந்த மூவிங் ஃபார்வர்ட் ரன் ரேட் பத்தி பேசிடலாம் அங்கிள். இந்தியா பத்தி பேசிடலாம், ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்காவை பத்தி பேசிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ ஸ்டில் பிலீவ் த சேம் அங்கிள். திஸ் கேம் வாஸ் அ வெரி க்ரூஷியல் கேம் ஃபார் போத் டீம்ஸ். த லூசர் ஹேஸ் அ threat to miss out. ஏன் சொன்னேன் அப்படின்னா I really believe West Indies will win Zimbabwe, uncle. I have a very firm belief that West Indies will win Zimbabwe today. If at all West Indies defeat South Africa, then India are in huge trouble because their run rate is very pathetic. They have to win against West Indies in a big margin. If West Indies lose to South Africa, then India versus West Indies is a do or die clash. The winner will go through. Considering opponents lose to Zimbabwe. So இதுதான் என்னோட அசஸ்மெண்ட். உங்களோட தாட் சொல்லிருங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவை பத்தியும் சொல்லிருங்க. இஃப் தே ஆர் கோயிங் த்ரூ ஆர் நாட் அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்துரும் அடுத்து. இல்ல we are in for a lot of surprises I would say in this tournament. Zimbabwe, don't write them off. They may win 1 or 2 games and I hope, sincerely hope, and I also feel that India will qualify still. India is too good a team to lose 2 out of 3. So they will win the next 2. That's what my guess is. அண்ட் கல்கட்டாவில் வெஸ்ட் இண்டீஸை டெஃபினட்டாக நம்ம வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். என்னோட தாட்ஸ் அதுதான். அதர் குரூப்பில் லைக் ஏர்லியர் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் தட் நியூசிலாண்ட் அண்ட் ஸ்ரீலங்கா, தட் இஸ் நியூசிலாண்ட் அண்ட் இங்கிலாந்து வில் குவாலிஃபை. இங்கிலாந்து மோஸ்ட் லைக்லி தே வில் சீல் தேர் ஸ்பாட் நவ் வித் அன் மார்ஜின் ஆஃப் விக்டரி. அந்த ஒரு பாயிண்ட் வேறு ஆகி போயிடுச்சு அங்கே. இப்போ பாகிஸ்தான் வில் பி a spot of bother I would say because Pakistan badly needed a victory against New Zealand. New Zealand is capable of winning the next 2 games. On paper, I'm just telling. Execution video on paper, yeah. எனக்கு லைக் இந்தியா will still qualify. நீங்க சொன்ன மாதிரி லைக் இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் குரூஷியலா தான் இருக்கும். பட் அதுல என்னதான் ரன் ரேட் இருந்தாலுமே இதுல நான் நினைச்சேன் நீ ஒரு 20 ரன்லயாச்சும் தோறுங்களா, ரன் ரேட்டை இவ்வளவு கெடுத்து வைக்காங்கன்னு நினைச்சேன். பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்தியா இஸ் பிளேயிங் த லாஸ்ட் கேம் ஆஃப் திஸ் குரூப், லாஸ்ட் கேம் ஆஃப் தி சூப்பர் 8 itself. அப்போ தே வில் நோ த ஈக்குவேஷன் ஹவு டு வின். லைக் என்ன சினாரியோல வின் பண்ணா நம்ம உள்ள போகன்றது அந்த இது இருக்கும். அதுக்கு ஜிம்பாப்வே கூட ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். ஆனா ஜெயிச்சு எனக்கு அந்த சினாரியோ வச்சு ஒரு மேட்ச்குள்ள போகும்போது எனக்கு ஜெயிச்சு உள்ள போயிருவாங்கன்னு தோணுது ப்ரோ. அதுதான் லைக் அதனால இந்தியா வில் குவாலிஃபை நினைக்கிறேன். ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகுங்க இன்ஸ்டா சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஐ வுட் வாண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டு வின் ஆல் தேர் மேட்சஸ் சோ தட் இந்தியா கேன் குவாலிஃபை. இப்போ என்னோட இது பாப்போம்.
ஓகே, ஸோ மக்கள் நம்ம டெய்லி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் பேட்டில் கான்டெஸ்ட் பண்ண வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்களுமே டெய்லி உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம் அட் த எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேற்று நியூசிலாந்து பாகிஸ்தான்ல ஸ்டார்ட் பண்ணோம், பட் தட் வெண்ட் இன் நோ ரிசல்ட், ரெயின்ல போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு தான் ஆக்சுவலி அந்த கேம் பேட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கார்த்தி ப்ரோ வந்து ஸ்ரீலங்கா ஜெயிக்கும்னு சொன்னார், இன்னைக்கு இந்தியா ஜெயிக்கும்னு சொன்னாரு. ஸோ ரெண்டுமே கார்த்தி ப்ரோக்கு போயிருச்சு. ஸோ கார்த்தி ப்ரோஸ் இன் 0 பாயிண்ட்ஸ். ஸ்ரீதர் சார் வந்து இங்கிலாந்து ஜெயிக்கும்னு சொன்னாரு, ஜெயிச்சாங்க. இந்தியா ஜெயிக்கும்னு சொன்னாரு, ஜெயிக்கல. ஸோ ஸ்ரீதர் சார் 1 பாயிண்ட்ல இருக்காரு. நான் வந்து இன்னைக்கு ரெண்டுமே ஜெயிக்கும்னு சொன்னேன். ஒன்னு இங்கிலாந்து ஜெயிக்கும்னு சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கும்னு சொன்னேன். ஸோ ஐ இன் 2 பாயிண்ட்ஸ். அப்படியே கோயிங் ஃபார்வர்ட் நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன் சொல்லிருங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே. ஐ வில் ஸ்டார்ட் வித் மீ. ஐ எம் பேக்கிங் வெஸ்ட் இண்டீஸ் டு வின். ஸ்ரீதர் சார், கார்த்தி ப்ரோ, ஹூ இஸ் வின்னிங் டுமாரோ? எல்லாரும் 0 பாயிண்ட் எடுக்க போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டு வின் ப்ரோ. அதான் எல்லாரும் 0 பாயிண்ட் எடுக்க போறோம்னு நினைக்கிறேன். I am backing West Indies to win, obviously. Yeah. ஓகே, ஸோ 3 பேருமே வெஸ்ட் இண்டீஸ் சொல்லியிருக்கோம். மக்களே நீங்களும் எங்க கூட இந்த கான்டெஸ்ட் ஜாலியா விளையாடுங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்த்திக், கிரிக் கார்த்தி ப்ரோ அண்ட் ஸ்ரீதர் சார். தேங்க்யூ.